ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி மைதா மாவு கேக் பார்ப்போம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு ஆயில், இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்துக்கணும். நல்லெண்ணெயோ இல்லை கோகோனட் ஆயிலோ எடுத்துக்கக்கூடாது, அது வந்து ஸ்மெல் வரும். அதனால் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப்பு ஆயில் எடுத்துக்கிறேன். இதை நல்லா என்ன பண்ணணும், கிண்டி விடணும். அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறோம். அதில் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் வந்து பவுடர் ஆக்கிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சிட்டு வந்த பவுடர் வந்து இதில் கொட்டிடுவோம். இதில் ஒரு பிஞ்சு அளவு சோடாப்பு போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரே ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம கலக்க போகிறோம். இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கிளாஸ் விட்டுக்குவோம். இதில் இப்போ பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டு இதில் கலக்கிக்கலாம். ஒரு சைடாக வர்ற மாதிரி தான் கலக்கணும். இதில் கேக்கோட பதம் என்னென்னா, அப்படி எடுத்து போட்டால் அப்படி மடிப்பாக வரணும். அப்படி பாருங்கள். இதுதான் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் மாவு போட்டு அதை எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இது மாதிரி. இதை எடுத்து என்ன பண்ணணும், இதை எடுத்து இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். மடிப்பாக விழுவுது பாருங்கள். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இதை எடுத்து 2 தட்டு தட்டிக்கணும். ஏன்னா அதில் காற்று பவுல் இருக்கும், அதனால் அது போகிறதுக்காண்டி தட்டிக்கிறோம். இதில் வந்து டெக்கரேஷனுக்காண்டி முந்திரி பருப்பை போட்டுக்கிறோம். அப்படி பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். இதில் வந்து செஞ்சு வச்ச கேக்கை இதில் எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இதில் இப்போ விசில் எடுத்து வச்சுட்டு பெல்ட்டு போடாமல் இதில் போட்டுக்கலாம். போட்டு சிம்மில் வச்சு ஒரு 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் வந்து சிம்மில் வச்சு இது போட்டோம். பாருங்கள், வாக வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வருதான்னு பார்ப்போம். எடுத்து குக்கரை தட்டிக்க வேண்டியதான். 2 தட்டு தட்டி பார்ப்போம். கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்குது. கட் பண்ணுவோம், சூடாக இருக்கிறதுனால கட் பண்ணலை, சுடுது. வாங்க சாப்பிட்லாம்.